ஹாய் காய்ஸ். ஸோ நம்ம சேனல் ஐடியெல்லாம் கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கிட்ட ஆகுது. அண்ட் சின்ஸ் இது எனக்கு புதுசுன்றதுனால ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் வித் லைட் ஹார்ட்டட் வீடியோஸ்லேருந்து போகணுன்றது ஐ வாஸ் திங்கிங். அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ குட் நாட் டூ இட். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரைட் நோ இட்ஸ் 2:00 மிட் நைட். தூக்கம் வராமல் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஐ ஹேப்பன் டு see a post which is based upon the 2015 honor killing incident of Gokul Raj. இதை பற்றி தெரியாதவங்க கோகுல் ராஜ் ஹானர் கில்லிங் இன்சிடென்ட்டு நீங்கள் கூகுள் போட்டிங்கன்னா வரும். அந்த இன்சிடெண்ட்டை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் ஐ வில் ஸ்பீக் பற்றி நான் ஃபுல்லாக பேசணும்னு நினைக்கிறேன். பட் இந்த வீடியோவில் இந்த குறிப்பிட்ட போஸ்ட்டை பற்றி மட்டும் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக இந்த போஸ்ட் என்ன இருந்துச்சுன்னா, இட் வாஸ் ஆனந்த விகடனோட 2022 நடந்த நம்பிக்கை விருதுகள் அவார்ட் ஷோவில் இறந்து போன மிஸ்டர் கோகுல் ராஜோட அம்மாவை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு விருது வழங்குறாங்க. அந்த ஸ்டேஜில் அலாங் வித் மிஸ்டர் திருமாவளவன் அண்ட் ஃபியூ அதர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க விருது வாங்கும்போது அவங்க வந்து அழுது அந்த ஸ்டேஜில் அவங்களோட வலியும் வேதனையும் ஷேர் பண்ணி ஷேயிங் லைக் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அண்ட் என்ன மாதிரியான மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. அந்த இன்சிடென்ட் நடந்த டைம்லையும் சரி, அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அவங்க பையனுக்கு நடந்த அநீதிக்காக ஜஸ்டிஸ் வாங்குறதுக்கு அவங்க எவ்வளோ பாடுபட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ லைக் இது மட்டும் நான் சொல்கிறேன். அந்த இன்சிடென்ட் நடந்த டைமில் இவங்க சின்ஸ் அவங்க வந்து நீதிக்காக போராடும் போது நிறைய இடத்துல அவங்களுக்கு நீதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் வேறு சிலர்கள் வந்து இவங்க கூட நின்று போராடி இவங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலாக இதை பற்றி நான் இன்னும் அடுத்த வீடியோ நான் டீட்டெயில்டாக பேசுகிறேன். ஸோ நான் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அவங்க வழியை அவங்க ஷேர் பண்ணும்போது இட்ஸ் வெரி க்ரூயல் ஆக்சுவலாக. நான் கமெண்ட் செக்ஷன் வந்தேன். அங்கே தான் ரொம்ப மோசமானது என்னென்னா, அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு வந்த கோபத்தை விட அந்த கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது வந்துச்சு. அந்த கமெண்ட் செக்ஷன் என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த இன்சிடென்ட் செஞ்சார் இல்லையா, த அக்யூஸ்ட் A1 இருக்கார் இல்லையா, மிஸ்டர் யுவராஜ், அவர் வந்து ஒரு கம்யூனிட்டி குரூப்பை சேர்ந்தவர். ஸோ அந்த கம்யூனிட்டி குரூப்பை சேர்ந்தவங்க எல்லாரும் வந்து இந்த ஆள் என்னமோ பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய போராளி மாதிரியும் பெரிய தலைவன் மாதிரியும், இவன் செஞ்சது என்னமோ பெரிய வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் மாதிரியும் இவன் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல சாதனையை செஞ்சுட்ட மாதிரியும் இவங்க வந்து கமெண்ட்ஸில் போட்டுட்டு இருந்தாங்க. இது யூஸ்வலாக எல்லா கிறுக்கனும் பண்ணுறது தான். ஸோ நான் கமெண்ட்ஸை நான் படிக்க கீழே வந்துட்டே இருக்கேன். எனக்கு எது ரொம்ப கோபத்தை அதிகப்படுத்துச்சுன்னா, தேர் ஆர் சம் ஃபியூ மோரான்ஸ் இவனோட ஆக்ஷன்ஸை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு விக்டிம் பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவன் செஞ்சது இந்த யுவராஜுங்கிறவன் செஞ்சது வந்து சரின்னு சொல்லியும், இறந்து போன பாதிக்கப்பட்ட கோகுல் ராஜ் அவங்களோட ஃபேமிலியும் தான் தப்பு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஐ குட் ரீட் அ ஃபியூ கமெண்ட்ஸ் ஆக்சுவலாக. அதில் பாருங்க, இல்லை நிறையா வந்து இந்த அந்த அந்த அக்யூஸ்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த அக்யூஸ்ட் நாய், அந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும். யூஸ்வலாக அதை விட்டுருங்க அந்த நாய்களை, சரிங்களா. அதில் நான் படிக்கிறேன் பாருங்க. யார் குற்றவாளி? உன்னோட மகன் தான். உன் மகன் இன்னும் ஒழுங்காக வளர்த்திருந்தா அவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? இவங்க கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணி சமயத்தில் இருந்து பிள்ளை பார்ப்பீங்க, உங்களை கூட்டிகிட்டு போக சொல்லுமா. பேசிக்காக வந்து ஆக்சுவலாக இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. படிக்கும் வயதில் படிக்கும் வேலையை செய்திருந்தால் இது போல் நடந்திருக்காது. உன்னோட பையனை புத்தி சொல்லி வளர்க்கணும். இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ். ஊராவில் விட்டு பிள்ளைய காதல் கர்மம் பண்ண சொல்லி கொடுத்து வளர்த்தீங்களா அப்படின்னு ஏகப்பட்ட காமெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் கேட்குறேன், ஆக்சுவலாக இந்த கமெண்ட்ஸ் போட்டீங்கன்னா நீங்களாம் பெரிய ஒரு அறிவாளிகள்ல. இப்போ உங்கள் கம்யூனிட்டியில் இருக்க பசங்க பொண்ணுங்களுக்குலாம் லவ்வே வராதா? முதல்ல நீ யார் மயிறு? அவ்வளோ குரூப் ஆஃப் மக்களுக்கும் சேர்ந்து நீ வந்து பெரிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி பேசுறதுக்கு
உலகத்துல எத்தனையோ கண்ட்ரிஸ் இருக்கு. எந்த கண்ட்ரிலயும் வந்து லவ் பண்றது தப்புன்னு சொல்லல. புரியுதா? நீ எங்களுக்கு சொல்லாத. நீ வந்து எது சரி, எது தப்புன்னு எங்களுக்கெல்லாம் சொல்லாத. புரியுதா? எங்களுக்கு தெரியும். எது தப்பு, எது சரின்னு எங்களுக்கு தெரியும். குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியும். நீ பெரிய புடுங்கி மாரி வந்துட்டு ஓ ஆக்சுவலா எனக்கு எப்படி என்னோட இத எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியல ஆக்சுவலா. ஏன்னா எனக்கு நெறைய கெட்ட வார்த்தை வருது. ஆனா அது சின்ஸ் இதெல்லாம் எனக்கு புதுசுன்றதுனால ஐ டோன்ட் நோ ஹவ் டு ஹேண்டில் இட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ம் என்னோட ஆங்கர ஹோல்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ எனக்கு புரியல. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு. ம். ஸோ ஆக்சுவல் இன்சிடென்ட் என்னன்னா, நோ ஒன் வாஸ் ஷூர் வெதர் அந்த இன்சிடென்ட்ல இன்வால்வ் ஆன பையனும், பாதிக்கப்பட்டு இறந்து போன கோகுல் ராஜுங்கிற பையனும், இன்னொரு பொண்ணும் இன்வால்வ் ஆயிருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணு வெதர் தே வேர் இன் லவ் ஆர் அவங்க வந்து கமிட்டடா இருந்தாங்களா? அத பத்தின எந்த நியூஸும் இல்ல இப்போதைக்கு. ஸோ இப்போதைக்கு இவங்க ஏன் ஹானர் கில்லிங் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அவங்க அவங்க கம்யூனிட்டி பொண்ண பார்த்தான். அதனால கொன்னுட்டாங்க அப்படிங்கிறது தான். முதல்ல உங்க கம்யூனிட்டில இருக்க பொண்ணு உங்க கம்யூனிட்டில எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரியா? பொண்ணுங்களுக்கு தெரியும். புரியுதா? அவைங்களுக்கும் 6 அறிவு தான். அவைங்களுக்கு ஒண்ணும் மூளை வளர்ச்சி குன்றியெல்லாம் இல்ல. எல்லா பொண்ணுகளுக்கும் ஆம்பளைக்கு ஒரு ஆணுக்கு எவ்வளோ மூளையும், அறிவும் இருக்கோ, சில பேர்த்துக்கு அதோட அதிகமாவே இருக்கு. ஸோ, நீங்க அவைங்களுக்கு சொல்லிக் குடுக்காதீங்க. சரியா? எப்படி இருக்கணும்? எப்படி போகணும்? எப்படி இருக்கணும்? பேசணும்? யாரு கூட பேசணும்? யாரு கூட பழகணும்? யாரு கூட படுக்கணும்னு நீ சொல்லிக் குடுக்காத. அவங்களுக்கு தெரியும். புரியுதா? அவிங்களுக்கு தெரியும். அவிங்களுக்கு முடிவு எடுத்துப்பாய்ங்க. யார் கூட பேசணும்? யாரு கூட பழகணும்? யார எதிர்க்கணும்? புரியுதா? எது சரி? எது தப்பு? எது அவங்களுக்கு தேவை? எது தேவையில்ல? யார் கூட அவங்க வாழ்க்கைய கொண்டு போகணும்? அவங்க வாழ்க்கையில முன்னேறணும்னா, யார் அவங்களுக்கு சரியான நபர்ங்கிறத அவிங்க முடிவு எடுத்துப்பாய்ங்க. நீ பெரிய புடிங்கி மாரி வந்துட்டு நாட்டாம பண்ணிட்டு இருக்காத. ஓகே காய்ஸ். ரொம்ப சீக்கிரமே நான் இத பத்தி பேசுறேன். ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட்டு எத பத்தி பேசணும்னு இருந்தேன்னா, ஆக்சுவலா நெறைய விஷயங்கள் எனக்கு பேசணும்னு தோணுச்சு. வெரி ரீசென்ட்டா ஐ வாஸ் இந்த டிவிக்கு ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு பார்த்தேன். ஒரு மதர் வந்து அவங்களோட ஆட்டிசம் மால இருக்கிற ஆட்டிசம் இருக்கக்கூடிய சன்ன வந்து அவங்களுக்கு சன்னுக்காக சப்போர்ட் கேட்டு மிஸ்டர் விஜய பார்க்க வந்த டைம்ல தேர் ஹேப்பன்ட் அன் இன்சிடென்ட் ஓகேங்களா? ஸோ அத பத்தி பேசணும்னு நெனச்சேன். அண்ட் தேர் ஆர் ஃபியூ மோர் டாபிக்ஸ் ஆக்சுவலா. அதெல்லாம் நான் பேசணும்னு நெனச்சேன். பட் எடுத்தோனே பொலிட்டிக்கலா போறதும், எடுத்தோனே வந்து இந்த மாரி ஒரு அ கொஞ்சம் 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 மோசம் என்ன சொல்றது? ஒரு நெகட்டிவான டாபிக்ஸ்ல இருந்து போக வேண்டாம். ஜஸ்ட் என்னோட ஃபீலிங்ஸ் சும்மா எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். லைக் இன்னைக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணேன். அந்த மாரி ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டடா போகணும்னு நெனச்சேன். பட் ஐ குட் நாட். ஓகே. வாட்டெவர். எது நடக்கணுமோ நடந்துச்சு. ஓகே. வெரி சூன் ஐ வில் எக்ஸ்பிளைன் அடுத்த வீடியோஸ் நான் போடுறேன். அதில ஒன் ஆஃப் த வீடியோஸ்ல ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் திஸ் கோகுல் ராஜ் ஹானர் கில்லிங் இன்சிடென்ட். என்னால எவ்வளோ டீட்டெயில்ஸ் கேதர் பண்ண முடியுதோ நான் கேதர் பண்ணிட்டு ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ கைஸ் வாட் ஹேப்பன். அண்ட் இப்போ அந்த அக்யூஸ்ட் A1 இருக்கார் இல்லையா? மிஸ்டர் யுவராஜ். அவரோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதையும் வாழ்க்கை எப்படி இருக்குன்றதோட ரீசென்ட்டா அவரு இப்ப ஆக்சுவலா ஒரு பெரோல் வெளிய வந்திருந்தாரு. அவங்களோட டாட்டரோட ஒரு ஃபங்ஷனுக்கு அட்டெண்ட் பண்றதுக்காக பெரோல்ல வெளிய வந்திருந்தாப்படி. அதெல்லாம் நான் பேசுறேன். அந்த வீடியோல பேசுறேன். அதுல என்ன நடந்தது? அண்ட் பேசிக்கா அத பத்தி நான் என்ன ஃபீல் பண்ணேங்கிறத ஐ வில் ஃபர்தர் எக்ஸ்பிளைன் வெரி I'll get into in details. Until then,